மத்திய அரசு தேர்வாணையமான யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்பட பல எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துகிறாங்க. அதில் குறிப்பாக வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸு, அதேமாதிரி இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் போன்ற பல தேர்வுகள் நடத்தினாலும் இந்த தேர்வில் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் எழுதுகிறாங்க. அவங்களால எல்லாருமே வந்து இறுதிக்கட்டம், அதாவது ஃபைனல் செலெக்ஷன்ஸ் வரைக்கும் போக முடிய மாட்டேங்குது. அது பிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ வரைக்கும் வந்து பல மாணவர்கள் அந்த தகுதி பட்டியல் என்று அழைக்கக்கூடிய இறுதிப்பட்டியலில் இப்போ அவங்களுடைய பெயர் இடம்பெற முடிய மாட்டேங்குது. இந்நிலையில் வந்து யூபிஎஸ்சி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து அதாவது ஃபைனல் வரைக்கும் செலக்ட் ஆகாத கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை வந்து தயார்படுத்தி ஒரு 10,000 பேர் லிஸ்ட்டை தயார்படுத்தி அவங்களுடைய சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பேர் வந்து பிரதிபா சேது. அதாவது இந்த மாதிரி இவங்க இந்த லிஸ்ட்டை வந்து பொது வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே இந்த லிஸ்ட்டை தயார் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, தனியார் நிறுவனங்கள், கம்பெனிகள் வந்து தங்களுக்கு தேவையான தேர்வர்கள், அதாவது கேண்டிடேட்டை வந்து இந்த லிஸ்ட்டில் போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய கல்வி தகுதி, அவங்களுடைய திறன், அவங்க எந்த லெவலில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற வச்சு அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த பிரதிபா சேது அப்படிங்கிற இந்த திட்டம். இதன் மூலம் பல மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகாட்டினா கூட அதே சம்பளம், அதே அந்த அந்தஸ்து, அதே இதில் வந்து தனியார் நிறுவனங்களில் பெரிய பெரிய போஸ்ட்டு, டைரக்டர்ஸு, மேனேஜர்ஸ் அந்த மாதிரி போஸ்ட்டு போகிறதுக்கான இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த திட்டத்துக்கு பேர் பிரதிபா சேது என்று